டிகிரி முடிச்சுட்டு நல்ல பேங்க் ஆஃபீஸர் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். பஞ்சாப் நேஷனல் பேங்க் இப்போ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 545 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கு. மந்த்லி சேலரியாக 85,000 வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுக்கு மட்டுமே 51 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. அது என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்கும், அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எல்லாத்தையுமே கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ராவணா ஜாப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட லேட்டஸ்ட் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் தான். இந்த நோட்டிஃபிகேஷனை ரீசென்ட்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஆல்ரெடி பேங்க் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேகன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு போஸ்ட்டு கிட்டத்தட்ட 545 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டேட் வைஸ் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடுக்கு 51 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஜேஎம்ஜிஎஸ் ஆஃபீஸர் கிரேடு போஸ்ட்டு. ஆஃபீஸ் கேடரி ஜாப்னா ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஃபியூச்சர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான சேலரியை பற்றி பார்த்தோம்னா பேசிக் சேலரியாக 48,450 ஸ்டார்ட் ஆகுது. இதோட டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், லீவ் பெனிஃபிட்ஸ், இன்சூரன்ஸ், ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்னு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட சேலரியே ஒரு அட்ராக்டிவ் சேலரியாக கொடுக்க போகிறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் பேசிக் பேன்னு பார்த்தீங்கன்னா 85,920 வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் பேங்க் ஆஃபீஸர் ஜாப்னாவே ஜாப் செக்யூரிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டியை பற்றி பார்ப்போம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். டிகிரி மார்க் ஷீட்டில் டிகிரி சர்டிஃபிகேட்டும் மேண்டட்ரியாக இருக்கணும். இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. மினிமம் 1 இயர் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபை அப்ளை பண்ண முடியும். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் இல்லைனா ரீஜனல் ரூரல் பேங்க்கில் கிளரிக்கல் இல்லைனா ஆஃபீஸர் கேட்டரியில் மினிமம் ஒரு வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 20லேருந்து மேக்ஸிமம் 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை ஆகும் தான். லோக்கல் லாங்குவேஜ், நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் படிக்க, எழுத, பேச தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணுறவங்க தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கணும். 10th இல்லைனா 12th தமிழ் சப்ஜெக்ட் படிச்சிருந்தா லாங்குவேஜ் டெஸ்ட் எழுத தேவையில்லை. செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம்னா செலெக்ஷன் மொத்தம் 4 ஸ்டேஜில் நடக்க போகுது. முதல்ல ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டாக, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஸ்க்ரீனிங்கு, அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், லாஸ்ட்டாக பர்சனல் இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகலாம். இன்டர்வியூக்கு 50 மார்க்ஸ் இருக்கும். ஃபைனல் மெரிட் ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்ஸில் பேசிக்கில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துருவோம். எக்ஸாம் மொத்தம் 5 செக்ஷன் நடக்கும்போது ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ். ராங் ஆன்சருக்கு 0.25 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். அதனால் தெரியாத கொஸ்டினை கெஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி வந்தோம்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 20 ஜூலையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 9/8/2026 கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் மந்தில் நடக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 59. மற்ற கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு 1180 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன், டிகிரி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு ரெடியாக வச்சுக்கோங்க. அதையும் கேட்குறாங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி கவர்மெண்ட் ஜாப்ஸ் தமிழில் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.